திராவிட இயக்க இதழியலில் தவிர்க்க முடியாத ஆளுமை பேரறிஞர் அண்ணா. அவரோட இதழியல் பங்களிப்பு அப்படிங்கிறது மிக நீண்ட நெடிய வரலாறு கொண்டது. நவயுகம் அப்படிங்கிற ஒரு இதில காஞ்சி மணிமொழியாரோட துணையோட அவர் சிறிது காலம் நடத்தினாரு அப்படிங்கிற செய்தியை நம்மளால அறிய முடியுது. 1925ல சுயமரியாதை இயக்கம் கண்ட பெரியார் தன்னுடைய கொள்கைகளை கொண்டு சேர்ப்பதற்கு குடியரசு அப்படிங்கிற ஒரு இதழ தொடங்குறார். அந்த இதழில் ரொம்ப காலம் பேரறிஞர் அண்ணா துணை ஆசிரியராக வேலை பார்க்குறார். அதற்கு பிறகு 1942 மார்ச் 8ஆம் தேதி திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு இதில தன்னுடைய நண்பர்களோட துணையோட காஞ்சிபுரத்தில பேரறிஞர் அண்ணா தொடங்குறாங்க. அதில அவர் தம்பிக்கு அப்படின்னு எழுதின கடிதங்கள் அன்னைக்கு இளைஞர்களை திராவிட இயக்கம் நோக்கி இழுத்துட்டு வந்தது அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. 1962, 63 வாக்குல இந்திய அரசு பிரிவினை தடை சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் திமுக கேட்டுக்கிட்டு இருந்த தனி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதற்கு பின்னாடி 1964ல திராவிட நாடு இதழை நிறுத்திவிட்டு காஞ்சி அப்படிங்கிற ஒரு இதழ பேரறிஞர் அண்ணா தொடங்கினாங்க. பேரறிஞர் அண்ணா காஞ்சி, திராவிட நாடு, நவயுகம், குடியரசு இதை தவிர்த்துட்டு மாலைமணி அப்படிங்கிற ஒரு இதழுக்கு ஆசிரியராக இருந்திருக்காரு. அதுக்கு பின்னாடி திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடா இருந்த நம் நாடுக்கும் ஆசிரியராக இருந்திருக்காரு. இன்னும் வருங்காலங்களில் நம்ம திராவிட இயக்க ஆளுமைகள் குறித்தும் திராவிட இயக்க இதழியல் குறித்தும் நிறைய செய்திகளை பார்ப்போம்.